Hey guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்பவுமே வரவனா அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நான்வெஜ் ஃபீட் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம கோல்ட் ஃபிஷ்ஷுக்கு ப்ரொக்கோலி ஃபீட் பண்ண போகிறோம். லைக் இது எப்படி ஃபீட் பண்ணுறோன்னா, இதை நம்ம வாங்கி பாயில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட டாப்பை மட்டும் வைக்க போகிறோம். அது ஹேண்ட் ஃபீட் எடுக்கும்னு நம்புகிறேன், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வருது, பார்ப்போம். சாப்பிட்டு தான் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரொக்கோலி ஆக்சுவலாக ஹை ப்ரோட்டீனு ஃபிஷ்ஷஸ்க்கு. இது உங்களோட இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் போடலாம். கோல்ட் ஃபிஷ், கோய் ஃபிஷ், ஏஞ்சலுக்கும் போடலாம். நம்ம வந்து ஆஸ்காருக்கு நான்வெஜ் போடுறதுனால இந்த மாதிரி கோல்ட் ஃபிஷ்க்கு ஹை ப்ரோட்டீன் ஃபுட்னால் இந்த மாதிரி போடலாம். ஸோ நம்ம ஃபீட் பண்ணுறோம். இப்போது நம்ம ஹேண்ட் ஃபீடிங் தான் பண்ண போகிறோம். ரூக்கின் வந்து பார்த்துருச்சு. ஸோ சாப்பிடுவோம், நம்பலாம், வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ரொம்ப ஹாஷாக ஹேண்டில் பண்ணோன்னா அது சாப்பிடாது, பயந்து ஓடிடும். என்னோடய பழைய கோல்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் இதை நான் அடிக்கடி ஃபீட் பண்ணும்போது நல்லா சாப்பிடுவோம். இப்போது இதெல்லாம் வந்து இதுக்கு ஃபீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. லைக் ப்ரொக்கோலி ஃபீட் பண்ணி சாப்பிடுதான்னு பார்ப்போம். இப்போ வந்து டேங்க் வந்து க்ளீன் பண்ணனால டர்ட்டாக இருக்குது. ஃபில்ட்ரேஷன் இன்னொரு 1 hour ஓடிச்சுன்னா டர்ட்லாம் போயிடும். இப்போ ஃபிஷ்ஷஸ் வந்து சாப்பிடுதான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நிறையா அப்படியே உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். ஸோ தட் இதெல்லாம் ஈஸியாக சாப்பிட்றோம். நம்ம ஹேண்ட் ஃபீடிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். கிட்ட வந்து சாப்பிடுங்க, கமான். வந்துருச்சு, சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான். ஒன்று மட்டும் எடுத்துருச்சு. இப்போ அதுவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். நம்மளால் மட்டும்தான் சாப்பிட்றாரு, வேறு யாருமே சாப்பிட மாட்டுறாங்க. ஆக்சுவலாக அது ஃபீமேல் கோல்ட் ஃபிஷ். செம்ம பெருசாக இருக்குது. இதுக்கு எவ்வளோ பெரிய டெயில் பாருங்கள். நல்லா க்ரோத் ஆகிடுச்சு டெய்லு. பட்டர்ஃப்ளை டெயில் நல்லா சாப்பிடுது. இது மட்டும்தான் சாப்பிடுது, வேறு எதுவுமே சாப்பிட மாட்டுது. ஐயோ, மொத்தத்தையும் எடுத்துரும் போல் இது. சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதோட டெய்லை மட்டும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கோல்ட் ஃபிஷ். என்கிட்ட இருக்க கோல்ட் ஃபிஷ்ஷில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்கள் கோல்ட் ஃபிஷ் கலெக்ஷன்ஸை பற்றி கமெண்ட்டில் போடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்னெல்லாம் ஃபீட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுங்க அப்படியே வாட்டர்லேயே சாப்பிட்டுக்கும் இந்த மாதிரி. ஏன்னா மற்ற எதுவும் வந்து ஹேண்ட் ஃபீடிங்க்கு எடுக்கிற மாதிரி தெரில. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா அதுங்களே அப்படியே சாப்பிட்டோம். இந்த பாருங்களேன், எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இது ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். சரி, ஓகே. நம்ம இந்த கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து சாப்பிடுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹேண்ட் ஃபீடு வச்சு சாப்பிட்டா பார்க்கலாம். அப்படி இல்லைனா இதுலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். குமான், மேலே வாங்க, மேலே வாங்க. எல்லாம் கீழே என்ன பண்ணுறீங்க? இந்த கோல்ட் ஃபிஷ் பாவம், இந்த ரெட் கேப் என்னோடய ஃபேவரட். நீங்கள் அடிக்கடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஒரு கண்ணு தான் இப்போ இருக்குது, இன்னொரு கண்ணு இல்லை. அது எப்படின்னே தெரியல. வேறு ஏதாவது கோல்ட் ஃபிஷ்ஷு பெருசாக இருக்கிறது ஏதாவது பண்ணிடுச்சா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. சரி, லெட்ஸ் ஹோப் அதுவும் சாப்பிடணும். நம்மளால் வராப்பில். இது வந்து டபுள் கலர் வரண்டா பாருங்களேன், செம்மையாக இருக்குது. கிட்ட வரைக்கும் வந்துட்டு ஓடிடுச்சு. ஆனால் இதுக்கு பட்டர்ஃப்ளை டெயில் கிடையாது. சாப்பிட்லாமா வேணாமான்னு பார்க்குறா. ரெட் கேப் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. கண் இல்லாதது தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து, அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிடுது. கீழே அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல தனியாக. ஓகே, இவங்க வர மாதிரி தெரியல. வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலான்னு நினைக்கிறேன். ஃபுட்டு இருக்குன்னே தெரியல. ஆக்சுவலாக இது ஃபீடிங் டைமே இல்லை இவங்களுக்கு. ஃபுட்டு போடுற டைமாக இருந்தால் கன்ஃபார்ம் வந்து சாப்பிட்ருப்பாங்க. ஓகே, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் நம்ம. இதுவே உங்களுக்கு போதுமான அளவு தான். இந்த பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் போட வேணாம். இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம ஃபீடிங் முடிச்சுக்கலாம். போட்டவொன்னே வந்துட்டாங்க இவங்களாம். ஃபீடிங்னு தெரிஞ்சவொன்னே பாருங்கள் எப்படி சாப்பிடுது.
ஐயோ பெரிய பீஸ்லாம் போட்டேன். பரவாயில்ல, அதுங்க சாப்பிட்ருவோம். அண்டு நம்ம குவாரண்டைனில் இருக்க கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கும் கொஞ்சம் ஃபீட் பண்ணி பார்ப்போம். அதுங்க எப்படியோ இப்போதைக்கு சாப்பிடாது, ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சமாக போட்டு விடுவோம், அப்புறமா கூட சாப்பிடுவோம். ரொம்ப கொஞ்சமாக மட்டும்தான் போட போகிறோம், நிறைய போட போகிறது இல்லை. இவங்கெல்லாம் வந்து மெடிக்கேஷனில் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சமாகவே போடுவோம். நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு நிறைய போட்டு விட்டுறலாம். இவங்கெல்லாம் நல்லா வளரக்கூடியவங்க, சாப்பிடக்கூடியவங்க. கண்டிப்பாக தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேங்க் செம்ம டர்ட்டாக மாறப்போகுது. அண்ட் இது ப்ராப்ளம் கிடையாது, ஃபில்ட்ரு பண்ணிவிடும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.